தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றிங்க. எதுக்குன்னா, 27/6/2024 அன்னைக்கு சட்டசபையில எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் எம்எல்ஏ சகோதரர் அருள் அவர்கள் அறிவுசார் மையமும், அப்புறம் கலைஞர் நூலகமும் சேலத்துக்கும் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கு முதலமைச்சர் உடனடியா எழுந்து அதுக்கு ஒப்புதலும் கொடுத்திருந்தாரு. மிகவும் நன்றி. இதே போல எங்களுடைய மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களும், அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பல வருடங்களா வன்னியர்களுக்கான 10.5% உள் இடஒதுக்கீடு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதையும் முதலமைச்சர் அவர்கள் உடனடியா ஒப்புதல் கொடுத்தார் அப்படின்னா, தமிழகத்துல இருக்கிற 3.5 கோடி வன்னியர்களும் எப்போதும் உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க செய்வீங்க, நாங்க நம்புறோம். அதே போல மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் எங்களுடைய மருத்துவர் ஐயா எழுதின சுக்கா மிளகா சமூக நீதி தொடர் புத்தகத்தை 1 முறைக்கு 2 முறை வாசிச்சுட்டு பப்ளிக்ல பேட்டி கொடுத்தாருன்னா நல்லதுங்க. நன்றி.